வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வில் அரசு முதுகலை ஆசிரியராக வேண்டும் என்று தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஜுகேஷ்னல் சைக்காலஜியோட யூனிட் 4க்கான டெஸ்ட் சீரீஸ் டைம் டேபிள். எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியோட 2 யூனிட்டுக்கான டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. 3வது யூனிட்டுக்கு கொஞ்சம் நோட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டி இருக்கிறதால இந்த 3வது யூனிட்டை இப்போ டெஸ்ட் சீரீஸ் போடாமல் 4வது யூனிட்டை நம்ம டெஸ்ட் சீரீஸை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். யூனிட் 1 மற்றும் யூனிட் 2க்கான கொஸ்டின் ஆன்சரை பார்க்கணும்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. நீங்கள் சைக்காலஜிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கலாம். எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி பொறுத்தவரை ஒரு டைம் படித்தா நமக்கு புரியும். ஆனால் எஜுகேஷ்னல் சைக்காலஜியை நாம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா பல அறிஞர்களோட கருத்து மோரார்லெஸ் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ வரப்போகிற டெஸ்ட் சீரீஸோட போர்ஷனை நீங்கள் சரியாக படித்து டெஸ்ட் எழுதுங்க. அது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த டெஸ்ட் சீரீஸ் வீடியோவை பல பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. அதில் பல பேர் பைலிங்குவலில் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறது தமிழ் நோட்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் இங்கிலீஷ் நோட்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் பைலிங்குவலில் உங்களுக்கு கொஸ்டின் போடுவேன். உங்களில் பல பேருக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் மூலமாக எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் எஜுகேஷ்னல் சைக்காலஜி மேலே இருந்த ஃபியர் போயிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம போர்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதால எல்லாமே ஈஸியாக தோணும். இதே மாதிரி மீதி இருக்கிற யூனிட் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதுனா கண்டிப்பாக சைக்காலஜி மேலே இருக்கிற ஃபியர் போயிடும். உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்கள் சப்ஜெக்ட்லேயும் இந்த சைக்காலஜி பார்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கி அரசு முதுகலை ஆசிரியர் ஆவீங்க. அதை உங்கள்கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எஜுகேஷ்னல் சைக்காலஜியோட யூனிட் 4ஓட ஃபர்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் 21/4, செகண்ட் ஸ்லிப் டெஸ்ட் 23/4, தேர்ட் ஸ்லிப் டெஸ்ட் 25/4, ஃபோர்த் ஸ்லிப் டெஸ்ட் 27/4, ஃபிஃப்த் ஸ்லிப் டெஸ்ட் 29/4 அப்படின்னு 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்ஸ் நாம் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 2 டெஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். அதை PYQ 1 1-5யும் PYQ 2 3-5யும் கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்லிப் டெஸ்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சைக்காலஜி ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம டெஸ்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யார் யார் சைக்காலஜியோட கஷ்டம் தெரியாமல் படித்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஸ்லிப் டெஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சைக்காலஜி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் படித்த நோட்ஸ் எல்லாத்த உங்களுக்கு ஷேர் பண்ணி அதிலேருந்து நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களோட ஆதரவுக்காக. இந்த வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கி கவர்மெண்ட் பிஜி டீச்சர் ஆகிறதுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.